பார்க்க இருக்கிறது இந்த இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஒரு எண்கோணி ஒன்றை நாங்கள் வடிவமைக்க வேணும். எண்கோணின்னு சொன்னால் என்ன, 8 பக்கங்களை கொண்டிருக்க வேணும். சரியா? அந்த இடத்துல நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 5 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு கோட்டு துண்டை நாங்கள் என்ன செஞ்சு கொள்கிறோம், இந்த இடத்துல கீறிக்கொள்கிறோம். அப்போ 5 சென்டிமீட்டர் நாங்கள் எப்படி எடுக்கிறது, கவராயத்தில் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி அளந்து எடுக்கிறோம். சரி, எடுத்தாச்சு. எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இந்த இடத்துல ஒரு கோடு அடித்து கொள்கிறோம். இவரை நான் ஏன்னு எடுத்துக்கொள்கிறேன். இவரில் வச்சு தான் நான் என்ன செய்ய போகிறோம், இந்த 5 சென்டிமீட்டர் அதாவது 50 மில்லிமீட்டர் என்றவரை நாங்கள் பிரித்து கொள்கிறோம். சரியா? இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவருக்கு ஒரு செங்குத்தொண்டு கீறவணும். சரியா? இவருக்கு ஒரு செங்குத்து. இப்போ நாங்கள் அவர் என்ன செய்கிறோம், பாகமானியை வச்சு பார்க்குறோம். செங்குத்து என்ன செய்ய வேணும், இந்த இடத்துல பொருந்துறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேணும், பிள்ளைகள் இதை இணைச்சி கொட்டுறோம். சரியா? இப்போ நாங்கள் இதை இணைக்கிறோம். இணைச்சிட்டு இவருக்கு நான் வைக்கிறேன் சி அப்படின்ட்டு, இவருக்கு நான் பி என்று வைக்கிறேன். இவர்கிட்ட நீளம் எவ்வளவு, 5 சென்டிமீட்டர். ஏன்னா 5 சென்டிமீட்டர் உள்ளது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இவரில் இருந்து இந்த இடத்துல இந்த ஏ என்றவர் ஆரையாக கொண்டு, ஏன்னா இந்த ஏ என்றவரை ஆரையாக கொண்டு நாங்கள் சியில் ஒரு கோடு கீறுறோம். சரியா? இப்படி ஒரு கொண்டு அடிக்கிறோம். கொண்டு அடித்தாச்சு. நாங்கள் அதை அளவாக எடுத்துக்கிறோம். சரியா? இந்த இடத்துல ரைட். இப்போ நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும்டா, இந்த 2 பேரையும் நாங்கள் இணைக்கிறோம். ஓகே, இந்த 2ஐயும் நாங்கள் இணைச்சாச்சு. ஏயையும் சியையும் நாங்கள் இணைக்கிறோம். காரணம் என்ன சொன்னால், இது ஒரு 45 பாகை இருக்க வேணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம ஏயையும் பியையும் என்ன செய்கிறோம், இரு சமக்கூறுற கோட்டை நாங்கள் வரைய போகிறோம். ஏயும் பியும் நாங்கள் இரு சமக்கூறாக்கி என்ன சொன்னால் என்ன, நான் அதில் வழியாக கீறிக்கொள்கிறேன். இரு சமக்கூறாக்கி கொண்ட நாங்கள் இப்போ வரைகிறோம். அந்த இரு சமக்கூறாக்கி என்ன செய்ய வேணும், இந்த ஏசி என்ற கோட்டை ஊடறுத்து செல்ல வேணும். சரியா? இந்த கோட்டை ஊடறுத்து செல்ல வேணும். இந்த கோட்டை கொஞ்சம் நீங்கள் நீளமாக கீறிக்கொள்ளணும். சரியா? இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெற்ற புள்ளி, இந்த இடவெற்ற புள்ளியை நாங்கள் 4 அப்படின்னு சொல்லியும், இந்த ஆக்கோட இவர் வெற்ற புள்ளியை நாங்கள் 6 அப்படின்னு சொல்லியும் குறித்து கொள்கிறோம். அதில் இருந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அப்படியா பாருங்கள் பிள்ளையால், நான் என்ன செய்கிறேன், திருப்பியும் ஒரு இரு சமக்கூறாக்கி, அதாவது 4க்கும் 6க்கும் இடையில் உள்ள தூரத்தை நான் என்ன செஞ்சு கொள்கிறேன், டிவைட் பண்ணி கொள்கிறேன். சரியா? டிவைட் பண்ணுறேன், சமனாக பிரிக்கிறோம். ஓகே, இப்போ பிரிச்சாச்சு. இந்த பிரித்த இடத்துல நான் 5 அப்படின்னு சொல்லி இலக்கம் போடுறேன். 5 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இந்த கோடு தான் நான் உங்களுக்கு அதுக்கு காட்டில். சரியா? இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி 4 5 5 6 ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த இருக்கிற 4லேருந்து 5, அதே மாதிரி 5லேருந்து 6, இப்படி இந்த 2 பேரும் சமமான தூரம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்டா, இந்த நேர்கோடு அந்த இருகூறாக்கியில் ஒரு சில பகுதிகளை நாங்கள் போட்டுக்கொள்ள வேணும். சரியா? ரைட், போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், 7 8 9 அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டுக்கொள்ள வேணும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த எங்களுக்கு தேவையானது எண்கோணி தேவைன்னு சொன்னால், நாங்கள் 8 என்ற இடத்துல இருந்து 8 என்றதை நாங்கள் மையமாக கொண்டு ஏ என்றதை வரைக்கும் இடையிலான தூரத்தை நாங்கள் ஆரையாக எடுத்து என்ன செய்ய போகிறோம், ஒரு வட்டம் ஒன்றை நாங்கள் வடிவமைக்க வேணும். சரியா பிள்ளையா? வட்டம் ஒன்றை நாங்கள் வடிவமைக்க வேணும். அழகாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக வரும். சரியா? அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ பி அப்படின்ற தூரத்தை என்ன செஞ்சு கொள்ள வேணும், அளந்தெடுக்க வேணும். காரணம் என்னென்னா, இந்த எங்களோட எண்கோணி வந்து ஏபி இந்த தூரத்திலே இருக்கணும் இல்லையா? அப்போ நான் போட்டுக்கொள்கிறேன். வேறு இங்கே வெட்டியாச்சு. எண்கோணின்னு சொன்னால் எங்களுக்கு 8 பக்கங்கள் வர வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சு கொள்கிறோம். இப்போ நம்ம இந்த பரிதி மீது, அதாவது ஏபி என்ற நீளத்தை நாங்கள் கவராயத்தில் அளந்து எடுத்துனாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த வெளி வட்டத்தில் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளாங்க, அந்த பரிதியில் அந்த ஆக்கை நாங்கள் வெட்டினாங்க. இப்போ அந்த 2 அதாவது அந்த ஆக்குகளை வந்து எல்லா ஆக்கையும் எல்லா பிட்களையும் ஒன்றோடு ஒன்று நாங்கள் இணைக்க போகிறோம். சரியா? என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு எண்கோணியை நாங்கள் வடிவமைக்கிறோம். சரியா? எண்கோணி ஒன்று நாங்கள் வடிவமைக்கிறோம். சரியா இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு 8 பக்கங்களை உடைய, அதாவது 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள 8 பக்கங்களை கொண்ட ஒரு பல்கோணி அமைச்சிருக்கிறோம்.
இதுவே எங்களுக்கு ஒரு 5 பக்கங்களை உடைய ஐங்கோணி ஒன்று தேவையாக இருந்தால் நாங்கள் இந்த 5 என்ற இடத்துல வச்சு என்ன செஞ்சு கொள்கிறோம், ஏ என்ற தூரத்தில் ஒரு வட்டத்தை வடிவமைச்சு கொள்கிறோம். இந்த வட்டத்தை வடிவமைச்சு என்ன செய்கிறோம், இந்த இடத்துல நான் கீறிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், இந்த ஏ என்ற இடத்துல வச்சு அந்த பி என்றவருக்கான தூரத்தை என்ன செய்து கொள்ள வேணும், அளந்து கொள்ள வேணும். பின்னர் என்ன செய்ய வேணும்டா, நாங்கள் அவரை இங்கே அழகாக என்ன செய்ய இருக்கு, பிரித்து கொள்ளத்தான் இருக்கு. சரியா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த 2 பேரையும் நாங்கள் இணைக்கல, இவரை இணைக்கிறோம், இவரையும் இணைக்கிறோம். அதேமாதிரி நான் இந்த பக்கத்தையும் நினச்சி கொள்கிறேன். சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஐங்கோணி ஒன்று வந்திருக்கு. அதாவது 5 என்ற இடத்துல ஓ மையமாக கொண்டது இந்த வட்டம். அதே மாதிரி 8 பல்கோணங்களை கொண்டு, அதாவது 8 பக்கங்களை கொண்டு பல்கோணி ஒன்று நாங்கள் வடிவமைக்கிறதுக்கு 8 என்றதையும், அப்படி உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை நாங்கள் இந்த முறையில் தான் நாங்கள் தெரிந்தெடுத்துக்கொள்வோம்.